வேடன் அலங்காரத்தில் இருக்கிற நீங்க தரிசனம் பார்க்க என்ன ஆகும்னா உங்களுக்கு வருது பாத்தீங்களா பிரச்சனைகள். அந்த எப்படி சொல்றதுன்னா ஒரு கோர்ட் பிரச்சனை, வீடு கட்ட முடியாத பிரச்சனை, தடங்கள் அதை நிவார்த்தி பண்ணுவாராமா. இந்த காட்சியில அதை நிவார்த்தி பண்ணி எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள பாருங்களேன், ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். இது நான் சொல்லல, சாட்சா நடந்தது இதெல்லாம். அதனால இந்த தரிசனத்துக்கு பேரு வேடன் சொல்லுங்களா. வேடன் அலங்காரத்தோட தரிசனம் நம்மளோட பின்வினைகள்னா நம்மளை நோக்கி வர பிரச்சனைகள்லாம் அறுத்துருவோம். ஹரோன்னா யாரு? கடவுள். பரபிரம்மம்னா யாரு? எல்லாத்துக்கும் அதிபதி. முருகப்பெருமான் என்ன கேள்வி கேட்டாரு தெரியுங்களா? யார? சிவபெருமான பார்த்து கேக்குறாரு, இந்த பிரபஞ்சமே 33 கோடி தேவர்களும் சிவபெருமான நோக்கி தவம் இருக்கிறாரு. சிவபெருமான நோக்கி தவம் இருக்கிறாங்க எல்லாரும். ஆனா சிவபெருமான் யாரை நோக்கி தவம் இருக்கிறார் என்ற கேள்வியை கேட்டது யார்? முருகப்பெருமான். எப்பேற்பட்ட கேள்வி யாருன்னா கேட்க தோணிச்சா? எல்லாம் சிவனேன்னு இருக்குன்னா அப்ப சிவனேன்னா என்ன? எப்ப தெரிஞ்சுக்கிறது? பிறவி பலன் எப்ப அறுக்கிறது? இது அறுக்கிறவன் தான் முருகப்பெருமான். ஏன்னா அவர் ஒருவர் தான் ஆண் பிள்ளை, நம்மெல்லாம் பெண் பிள்ளைகள். பெண் வயிற்றில் தானப்பா பிறந்தோம். அவர் ஒத்துதான் நெற்றி கலந்து உதைத்தாரு. அப்போ அவர் யாரு? ஆதி மூலம் என்ன? புரியுதுங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூட்சுமத்துல போதுங்க. எப்படி போதே? சூட்சுமத்துல போறது சாதாரண விஷயம் இல்ல. ஆதி கடவுள் முருகப்பெருமான் தவம் இருந்து பெற்றார். எல்லாருக்கும் தொப்புள் உண்டு, முருகப்பெருமானுக்கு தொப்புள் கிடையாது. எல்லாம் தப்பா அந்த தப்பா அந்த உருவத்தெல்லாம் சரியா இது பண்றாங்க.